அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே, இந்த ரம்மியமான சூழலோடு கூட உங்களை பார்ப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை மகிழ்ச்சியாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு கனத்தை செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமையடைவாராக. இந்த நாள் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த பெரிய சிலாக்கியம். பவுலுங்க ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது. வேதத்தில் இந்த இயற்கை சூழ்நிலையோடு கூட நான் இருக்கிறதுனால வேதத்தில் ஒரு வேத வசனம் எனக்கு அழகாக நினைவு வருகிறது. அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஆராதனை நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகர் சில எதிர்பார்ப்புகளோடு ஆவலோடு காத்திருந்து ஆராதிப்பாங்க. ஆனால் அந்த சர்வ சிருஷ்டியும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறது ஆண்டவர் வெளிப்படும்படி, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து ஆண்டவரை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சர்வ சிருஷ்டிக்கும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கும். இங்கே போகட்டும்ங்க. ரோமர் 12க்கு நீங்கள் வந்துடுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது மோசே பார்வோனிடத்தில் சொன்ன வார்த்தை, நாங்கள் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் எங்களை போக விடு, எங்களை விடு. அப்போ நீங்கள் போகலாம், உங்கள் புருஷர்கள் போகலாம், ஸ்திரீகள் இங்கே இருக்கட்டும், உங்களுடைய மிருக ஜீவன்கள்லாம் இங்கே இருக்கட்டும் போது ஒரு குழம்பு கூட இங்கே இருக்கக்கூடாது. இன்னதை கொண்டு நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி கூட நம்ம ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவருக்கு நம்ம இதை செலுத்துவோம் அதை செலுத்துவோம் நினைத்து போகிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கும் ஆராதனைக்கு போகும்போது நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தில் ஆண்டவரை பாடி ஆராதித்த அநேகரை நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஆசீர்வாதத்தின் மகத்துவங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் கொடுத்ததினால ஆண்டவரை ஆராதித்தவர்களையும் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் கொடுக்காததினாலும், ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறார்ல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். வாழ்க்கையில் ஆராதனைக்கு போகும்போது ஏதோ ஒரு முறுமுறுப்போடு கூட, ஒரு கசந்த அனுபவங்களோடு கூட, என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு, கேள்விக்குறியோடு நீங்கள் ஆராதனைக்கு போகிறீங்களா? அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடவில்லை என்றாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி போகிறோமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகி உமக்கு ஒன்று தெரிந்திருக்க கடவுது. என்னது? நாங்கள் இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்கவில்லை என்றாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சலை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி. இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆராதனையை தடுப்பது எது? கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையாக இருப்பது எது? சூழ்நிலையா, காரணங்களா, பிரச்சனைகளா? தூக்கி எறிங்க தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் மனதார உங்களை அர்ப்பணித்து ஆராதிங்க. பிரச்சனை நடுவிலே 4வது ஆளாய் ஆண்டவர் உலாவினது போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாட்களில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உலாவி கிரியை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ஆராதனை நேரத்திலே கர்த்தர் உலாவி கிரியை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எண்ணத்தை கொண்டு நாம் ஆராதிப்போம். முழுமையாக நம்மை அர்ப்பணித்து ஆராதிங்க. இதே ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அடுத்த வார்த்தை, ஆராதனைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுமா. பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தரித்து ஆராதனைக்கு போகக்கூடாது. 4 பேர் என்னை பார்க்கணும், 4 பேர் கைத்தட்டும் போது ஒரு மாதிரி நினைப்பாங்க, நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இல்லை, யார் என்ன சொன்னாலும் சரி, அண்ணாள் தேவ ஆலயத்தில் மனங்கசந்து அழுதாள். இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம யாரோ பார்ப்பாங்கன்றதுக்காக அப்படி அல்ல, நம்மை அலங்கரிக்கக்கூடாது. கர்த்தர் பார்க்குற வண்ணமாக நாம் நம்மை அலங்கரித்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். என் ஆண்டவரை பார்க்க போகிறேன், என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். ஏன் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், நான் தனியாக ஆராதிச்சா போதாதா?
புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் அழகாய் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்கன்னு சொல்லி. ஏன் சபையாய் ஒன்று கூடுகிறோம்? எல்லாரும் சேர்ந்து ஏன் ஏகோமித்து ஆராதிக்கிறோம்? கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். அப்போ தான் அன்புக்கு நற்கிரியைகளுக்கு ஏவப்படக்கூடிய காரியங்கள் அங்கே நடக்கும். அங்கே சில காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சித்தமாக இருந்தால் இன்னொரு நாள் அதை குறித்து சபையை குறித்து தியானிப்போம். ஆராதிக்கும் போது நம்ம எந்த அளவாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இல்லை நாம் எந்த அளவாய் மனிதனுக்கு பிரியமாய் நடக்கிறோம், எதை செய்கிறோம்? நம்முடைய ஆராதனை மனிதனை பிரியப்படுத்துதா, கர்த்தரை பிரியப்படுத்துறதா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை இருந்தால் எதையோ கொண்டு ஆராதிக்க மாட்டோம். எதனாலும் கொடுக்கறதுக்கு ஆராதனை நேரத்தில் நாம் தயாராக இருப்போம். முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம் தேவ சமூகத்தில். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்ததுனால ஆராதிக்கிறோமா? பிரச்சனை சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறோமா? எவ்வளவு நெருக்கத்திலையும் ஆராதிக்க பழகுங்க. கர்த்தரை துதிங்க. கட்டப்பட்ட நிலையில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிச்சாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? கட்டப்பட்டிருக்கா? இல்லை அத்திமரம் துளிர் விடாமல் இருக்குதா? சில மனிதர்களுடைய நெருக்கங்கள் தப்பிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறதா? கர்த்தரை முழுமையாக ஆராதிங்க. கொஞ்சம் இல்லை, முழுமையாக ஜீவ பலியாக உங்களை பலியாக வச்சு ஆராதிங்க. நான் நம்புகிறேன், உங்களோடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்தை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நம்மோடு கூட பேச நல் வார்த்தைகளுக்காய் முதல்ல கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனதார துதிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் ஆராதிக்க இந்த நெருக்கத்தை நாங்கள் பெருசாக பார்க்கலப்பா. கர்த்தரை ஆராதிக்கிறோம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தரையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை முழு மனதோடு துதித்து ஆராதித்து எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமை அடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.